என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஆக்ஷன் கேமரா. இது ஈஸின்னு ஒரு பிராண்ட்லேருந்து வருது. மாடல் பார்த்தீங்கன்னா ஈஸி கிளிக் 5K 30 FPS வரைக்கும் நம்மளால மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்க முடியும். 4K 60 FPSல EASல வந்து நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. டைப் சி எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் இருக்குது. 50 MB சென்சார் கொடுத்துருக்காங்க. 2 பேட்டரி பாக்ஸ்க்குள்ளேயே கொடுக்குறாங்க. 2 இன்ச் டிஸ்பிளே இருக்குது. வெப் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். டேஷ் கேமரா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 90 மினிட்ஸ் வந்து சிங்கிள் சார்ஜ்ல பேட்டரி வரும்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 6400. இந்த வீடியோவில் இந்த ஈஸி கிளிக் ஆக்ஷன் கேமராவோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேமராவோட இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. 5K 30 FPS, 4K 60 FPS, 170 டிகிரி வைட் ஆங்கிள்னு போட்டிருக்காங்க. 2 இன்ச் ஸ்க்ரீன் இருக்குது. 50 MB கேமரா அதாவது சென்சார் இருக்குது. EAS வந்து ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் போட்டிருக்காங்க. மல்டி ஃபங்க்ஷன் அண்ட் மோட்ஸு, ஹை ஸ்பீட் டைப் சி போர்ட்டு, அட்வான்ஸ்டு மோஷன் டிடெக்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 256 GB வரைக்கும் மெமரி கார்டு சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 15+ அக்சசரிஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்களாம். பேட்டரி லைஃப் 90 மினிட்ஸ், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா குயிக் ஒய்ஃபை ஷேரிங்கு, எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் இருக்குது, டேஷ் கேம் மோட் இருக்குன்னு சொல்கிறாங்க. 30 மீட்டர் வரைக்கும் வாட்டர் ப்ரூஃப் சொல்கிறாங்க. இன்பில்டாக வந்து ஸ்பீக்கர் அண்ட் மைக் இருக்குது. ஸோ வந்து பாக்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அக்சசரிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா கேமரா இருக்குது. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கேஸில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். வாட்டர் ப்ரூஃப் கேஸு, ஹேண்டில் பார் மவுண்ட்டு, கேமரா கேஜு, ஸ்விட்ச் சப்போர்ட், பேண்டேஜு, கேபிள் டைஸ், எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி, டைப் சி கேபிள், அதிசிவ் டேப்பு, ஹெல்மெட் பெடஸ்டல், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து கேமராவில் என்னென்ன பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பவர் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே பட்டன் இருக்குது. பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கேமரா வந்து ஆன் ஆகுது. அதே சமயம் லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆஃபும் ஆகும். ஸோ அடுத்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அப் அண்ட் டவுன் ஏரோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மெனுக்குள்ளே வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து டச் ஸ்க்ரீன் கிடையாது. பாட்டமில் உள்ள ஏரோ பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒய்ஃபை ஷேரிங் கண்ட்ரோலுக்கு போகும். டவுன் ஏரோக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது, மைக் இருக்குது. பாட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த சைடு பார்த்தோம் அப்படின்னா டைப் சி போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் மைக்ரோ எஸ்டி போடுறதுக்கான ஒரு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி போடுறதுக்கான ஸ்லாட் இருக்குது. ஸோ இப்படி ஸ்லைட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பேட்டரி வந்துடும். ஸோ லென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி 170 டிகிரி. ஸோ எவ்வளோ வைடாக இருக்குன்றதை நம்ம வந்து டெஸ்ட் சாம்பிள்ஸில் பார்த்துடலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கேமராவோட ஃபங்க்ஷன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ உள்ள மெனுக்குள்ளே வந்து நேவிகேட் பண்ணி என்னென்னலாம் இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டனு. லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பவர் வந்து ஆன் ஆகும். ஈஸி கிளிக் மேக்கிங் லைவ்ஸ் ஈஸி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குது லோட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து இதை ஸ்க்ரீன் வந்துருச்சு. நீங்கள் ஆன் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். இந்த பவர் பட்டனை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் செட்டிங்ஸ் வந்து வரும். டவுன் அண்ட் அப் ஏரோ பட்டன் யூஸ் பண்ணி நேவிகேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோ செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். 5K 4Kலாம் வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வீடியோவில் வச்சுக்கணும். ஸோ இப்போ வீடியோவில் வச்சுக்கிட்டு ஓகே பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ மெனு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ரெசல்யூஷன் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து டச் ஸ்க்ரீன் கிடையாது. ஸோ அதனால் இந்த அப் அண்ட் டவுன் பட்டனை யூஸ் பண்ணி தான் நேவிகேட் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5Kல வந்து EAS கிடையாது, 4Kல மட்டும் தான் இருக்குது. ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து செட் ஆயிரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நேவிகேட் பண்ணிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வீடியோ அண்ட் ஃபோட்டோவை பொறுத்து செட்டிங்ஸ் வந்து மாறும். கீழே உள்ள செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கேமராவோட செட்டிங்ஸு, ஸ்க்ரீன் பிரைட்னஸ்ஸு, ஆன்டி ஃப்ளிக்கரு, இண்டிகேஷன் லைட்டு, ஸ்க்ரீன் சேவரு, ஆட்டோமேட்டிக் ஷட் டவுனு, டோன் செட்டிங்ஸு, ஆடியோ நாய்ஸு, பூஸ்ட் மியூசிக்கு, கார் மோடு அப்படின்னு நிறைய விதமான செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேமராவோட ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கப்புறம் அதோட மெனு எல்லாத்தையுமே நான் நேவிகேட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து கிளியரான ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஈஸி கிளிக்கோட சாம்பிள் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாம்பிள் வீடியோஸ் ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கேயே ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்டோருக்குள்ளே அதாவது ஒரு ஸ்டூடியோ செட்டப்புக்குள்ளே ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு 4K 60 FPS, 5K 30 FPS, EAS எனபிள் பண்ணி ஆஃப் பண்ணி எல்லாத்தையுமே வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் டைம் லேப்ஸ் இருக்குது. என்னென்ன மோட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோ சாம்பிளில் காமிக்கிறேன். ஸோ ரெக்கார்ட் ஆக ஸ்டார்ட் ஆனதும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு மார்க் வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஆடியோ தான் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி கிளிக்கோட 5K 30 FPS வீடியோ சாம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோவும் இதில் தான் கேட்டுட்ருக்கீங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். வைடு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 170 டிகிரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி இன்புட் மைக் சப்போர்ட் இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்க போகிற ஆடியோ பார்த்தீங்கன்னா மைக்ல இருந்து உயரம் இதுமா தொங்குது. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் லாவலியர் மைக்கை யூஸ் பண்ணி தான். ஸோ இங்கே வந்து நான் வந்து மாட்டிடுறேன்.
ஹாய் guys, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஈஸி கிளிக்கோட ரிவ்யூ தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு vlogே கிடையாது, ஒரு ப்ராடக்ட் வீடியோ. ஸோ இப்போ ஆடியோ பிக்கப் எப்படி இருக்குன்றத நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்டேபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து அசைச்சு பார்க்குறேன். இப்போ வந்து நடந்து போகும்போது இப்படி தானே அசையும். இப்போ வந்து வீடியோட கிளாரிட்டி குவாலிட்டி எப்படி இருக்குன்றத நோட் பண்ணுங்க. ஆடியோ வந்து எக்ஸ்டர்னல் மைக் வழியா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு ப்ராப்பரான லைட்டிங் கண்டிஷனில் ஒரு ஸ்டூடியோ செட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாம்பிள் பார்த்துருக்கீங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ப்ரைஸை வந்து மைண்டில் வச்சுக்கணும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குற வரைக்கும் 6400 தான். அதர் ஆக்ஷன் கேமராலாம் பார்த்தீங்க அப்படின்னா 40,000 இருந்தால் தான் வாங்க முடியும். ஸோ ஏன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர் சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஈஸி கிளிக்லேருந்து வர ஃபுட்டேஜ் 5K 30 fps எடுத்துகிட்டு இருக்கோம். எந்த ஸ்டெபிலைசேஷனும் வந்து கிடையாது. 5K 30 fps 4K 60 fps தான் பார்த்தீங்கன்னா EAS வந்து எனபிள் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இன்டர்னல் மைக்கில் வந்து நீங்கள் ஆடியோ கேட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் விண்டியாக தான் இருக்குது, காற்று கொஞ்சம் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ அதை தாண்டி எப்படி வந்து ஆடியோ வந்து பிக்கப் பண்ணுதுன்னு பாருங்கள். வைடாக எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ வைட் இருக்குன்றத பாருங்கள். இதில் வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து எவ்வளோ வைடாக இருக்குன்றதை பார்க்க முடியல. ஓரளவு நல்லாவே வைட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 170 டிகிரி வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நடந்து போய் காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் நடந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து எக்ஸ்டர்னல் மைக் மாட்டி ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க ஃபுட்டேஜ் 4K 60 fps EAS வந்து எனபிள் ஆயிருக்கு. அதனால் நான் வாக் பண்ணி போகிறேன். ஸோ ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ திரும்ப நடந்து மேலே போகிறேன். ஸோ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக நடந்து போகும்போது எவ்வளோ ஸ்டெபிலைசேஷனாக இருக்குன்னு பாருங்கள். இன்பில்டாக தான் வந்து ஆடியோ கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணுறேன். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கொஞ்சம் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்னால ப்ராப்பரான லைட்டிங் கூட இருக்காது. கொஞ்சம் க்ளவுடியாக இருக்க மாதிரி இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ க்ளவுடியாக இருக்கனால கொஞ்சம் இமேஜ் குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி தெரியலாம். 5K வந்து அந்த ரெசல்யூஷன் உண்மையாகவே இருக்கான்றதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 6000 7000க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செம்ம குவாலிட்டியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. மற்ற ஆக்ஷன் கேமராலாம் கிட்டத்தட்ட 40-50,000க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க ஆடியோ ஃப்ரம் எக்ஸ்டர்னல் மைக். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக் வந்து பேக்கேஜிங்கில் கொடுக்க மாட்டாங்க. EC 1ன்னு ஒரு ஆக்ஷன் கேமரா இருக்குது. அதோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ வரும்போது வரும். ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 9500 வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மைக் வந்து கொடுத்துட்றாங்க. ஆடியோ பிக்கப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ப்ரீவியஸாக எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குன்றதை நோட் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கிளிப்பு வந்து ஈஸி கிளிக்கோடது. பேக் சைட்லேருந்து ஆடியோ வந்து எப்படி பிக்கப் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ ஃப்ரண்டில் வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. பேக்கிலேருந்து நீங்கள் ஏதாச்சும் வந்து காமிச்சிக்கிட்டே நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து ஆடியோ பிக்கப் எப்படி இருக்குன்றதை நோட் பண்ணி பாருங்கள். இமேஜ் குவாலிட்டியும் வந்து நோட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓரளவு நல்லா வைடாகவே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 4K 60 fps ஸ்டெபிலைசேஷன் ஆனில் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நாய்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. பைக்லாம் நிறையா போகுது. ஸோ அதனால இந்த மைக்கிலேருந்து எக்ஸ்டர்னல் ஆடியோ வந்து எப்படி பிக்கப் பண்ணுறதுன்றதை பாருங்கள். ஸோ ஓரளவு நல்லாவே கேட்கும்னு நினைக்கிறேன். நம்பிக்கை தான். நான் வந்து எடிட் பண்ணும்போது தான் நான் வந்து பார்க்கணும். அந்த இசி கிளிக்கை பார்த்தீங்கன்னா நம்ம வெப்கேமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைப்-சியை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிசி கேம்னு ஒன்று செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெப்கேமாக மாறிடும். உங்கள் லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேரோ ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து கேமரா வந்து இதை செலக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. வெப்கேமில் வந்து லேப்டாப்லேருந்து ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜ். ஸோ அதில் உள்ள கிளாரிட்டியோடது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ப்ராப்பராக எக்ஸ்போசர் ஆகலை ஆக்சுவலாக சொல்ல போனோம் அப்படின்னா. ஸோ இந்த பக்கம் லைட் இருக்குது, இந்த பக்கம் ஃபேஸை காமிச்சு அப்படி ஆகுது. ஸோ அவ்வளோதான் குவாலிட்டி. ஸோ ஃபைனலி வி ஆர் இன் த கன்க்ளூஷன் பார்ட். ஸோ எல்லா சாம்பிள்ஸையும் நான் பார்த்துட்டேன். ஸோ வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கன்க்ளூஷன் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா ஃபுட்டேஜும் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து பார்த்துட்டேன். ஓரளவு குவாலிட்டி இருக்குது. எக்ஸ்ட்ரீமாக பார்த்தீங்க அப்படின்னா செம்ம கிளாரிட்டியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஷார்ப்னஸ் வந்து கிடையாது. 5K ரெசல்யூஷன் சொல்கிறதுக்கு பதிலாக உண்மையாகவே எவ்வளோ ரெசல்யூஷனில் எடுக்குன்றதை சொல்லலாம். ஆனால் ஃபைல் சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 5K ரெசல்யூஷனுக்கான அந்த நம்பர்ஸ் தான் போட்டிருக்கு. 5000 into something போட்டிருக்கும். அதை வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ அதோட ரெசல்யூஷன் தான் போட்டிருக்கு. ஆனால் ஷார்ப்னஸ் பத்தாமல் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து நல்லா இருக்குது. அப்படியே ஃபேஸ்லாம் வந்து கருப்படிக்காமல் ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா கிளியராகவே இருக்குது. ஸோ ஆடியோ பிக்கப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இன்பில்டு மைக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே பிக்கப் பண்ணுது. எக்ஸ்டர்னல் மைக் போட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு வந்து இறைச்சல்லாம் இல்லாமல் பக்காவாக நம்மளோட டோனை வந்து காமிக்குது. எனக்கு வந்து அது வந்து ப்ளீஸிங்காக இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த 1 மாடல் இருக்குது தெரியுமா, EC 1. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக மைக் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா செம்ம இறைச்சலாக இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து எடிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கேட்க முடியுது. இல்லாட்டி வந்து காது வழியாக வந்துடும் போல்.
இதில் வந்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸ்டெபிலைசேஷனும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாயிருக்கு. நான் ஃபுல்லாகவே ஹேண்ட் ஹெல்டாக தான் எடுத்தேன். ஸோ ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா கிராப் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மறைஞ்சிருக்கும் நீங்கள் வீடியோ சாம்பிளில் பார்க்கும்போது. ஸோ கிராப் இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டெபிலைசேஷன் இல்லாமல் எடுக்கணும். எக்ஸ்டெண்டட் ட்ரைபாட் மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து ஃப்ரண்டில் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வைடாகவே எடுக்க முடியும். பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவே முக்கியம். இவங்க கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக என்னோட டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 66 மினிட்ஸ் வந்துச்சு. அதோட வீடியோலாம் நான் இங்கே வந்து போடுறேன். ஸோ 1 o'clock பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணேன். 1:04க்கு 2:10க்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஆனால் ஓவர் ஹீட்டிங்லாம் எதுவுமே ஆகல. அதுதான் கொஞ்சம் அதிசயம். ஃபுல்லாகவே வந்து 5K 30 fps தான் ஃபுட்டேஜ் எடுத்தேன். ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ண டைம், எண்ட் பண்ண டைம் எல்லாமே வீடியோவில் காமிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் என்னோட பாயிண்ட். எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணிட்டேன். இதோட ப்ரைஸ் பாயிண்ட் தான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ என்னடா வந்து வீடியோ குவாலிட்டி நல்லா இல்லை, 5Kன்னு சொல்லிவிட்டு ரொம்ப மொக்கையாக இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 6500 தான். என்ன ப்ரைஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்றாப்புல தான் குவாலிட்டி கொடுக்க முடியும். ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 66 மினிட்ஸ் வந்து ஓரளவு பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டரி லைஃப் தான். ஸோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னாலும் பரவாயில்லாமல் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றுமே இல்லாததுக்கு நல்லாவே இருக்குது. எக்ஸ்போசர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணுது. அப்படியே ஃபேஸை வந்து பிளாக் அடிக்காமல் அந்த மாதிரிலாம் இருக்குது. எல்லா சாம்பிள்ஸையும் பார்த்துட்டீங்க. நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் வாங்குறது வாங்காதது. ஸோ என்னோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ எஃபோர்ட்டுக்கு போட்டு வீடியோ எடுத்திருக்கோம். ஒரு லைக் மட்டும் கொடுங்க, மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் வேணால் பண்ணிக்கோங்க. பாய்.